ஹலோ கைஸ். ஸோ நேற்று பிக் பாஸ் டே 1 இல்லைங்களா, அதில் எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம், நல்ல ஒரு மெசேஜ் தெரிஞ்சுக்கின விஷயம் என்னென்னா, ஃபேட்மேன் சொன்னது தான். அதாவது எல்லோரும் கேட்டாங்க, நம்ம 24 ஹார்ஸில் நீங்கள் எலிமினேட் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் என்ன ரீசன் சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லோரும் ஒரு விஷயம் சொன்னாங்க. ஃபேட்மேன் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். இந்த மாதிரி, ஸோ நான் இவ்வளோ வெயிட்டாக இருக்கேன், இவனுக்கு இது தேவையா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னார், அதுதான் சூப்பர். முயல் ஆமை. இப்போ அந்த எல்லாருக்கும் தெரியும் முயல் ஆமை கதை. முயல் தான் ஜெயிச்சுது. அவர் என்ன சொன்னார், இப்போ நீங்கள் முயல் ஆமை ரேஸையே தண்ணிக்குள்ளே விட்டிங்கன்னா யார் ஜெயிப்பாங்க? அஃப்கோர்ஸ் ஆமை தான் ஜெயிக்கும். ஸோ முயலோட பவர் லேண்டில், ஆமையோட பவர் வாட்டரில், அதே மாதிரி என் பவர் இந்த பிக் பாஸில் அப்படின்னாரு பாருங்க. வா 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 சூப்பர். அது ரொம்ப நல்லா இன்ஃபர்மேட்டிவாக ரொம்பவே நல்லா இருந்தது. அதே மாதிரி எல்லோரும் கேட்டாங்க, இந்த மாதிரி யார் யார் நாமினேட் பண்ணுறீங்க அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அருண், அதாவது நம்ம பாரதி சொன்னது நல்லா இருந்துச்சு. அவர் ஃபேட் மேலே தான் நாமினேட் பண்ணார். இந்த மாதிரி அவருக்கு மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற நிலமையில இருக்கார். நாங்கள் இப்போ தான் வாய்ப்பை தேடின்னு இருக்கோம். ஸோ நான் நாமினேட்டிங் அது பாயிண்ட் கொஞ்சம் வேலிடாக இருந்தது. ஸோ நேற்று பிக் பாஸ் நல்லா தான் போச்சு. இந்த 2 விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முக்கியமாக அந்த முயல் ஆமை அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் ஷேர் பண்ணேன். ஓகே கைஸ், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.